கொய்த்து விடாமுயற்சி சவால்ல 35வது நாள். அதுக்கு முன்னாடி நேற்று வீடியோ போடாததுக்கு அண்ணனை மன்னிச்சுக்கோங்கோ. சரி, இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். வழக்கம் போல இன்னைக்கு நேரத்தோட எந்திரிச்சு காலை உணவுக்கு 2 முட்டையை சாப்பிட்டு காலை வேலைக்கு கிளம்பி போயிட்டு வேலையை முடிச்சுட்டு இன்னைக்கு பெருசா டிராஃபிக் இல்லாதனால 10:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு உடல் சூடு ரொம்பவே அதிகமாகறனால தலைக்கெல்லாம் எண்ணெய் வச்சுட்டு மதிய வேலை சமைக்கிறதுல இறங்கிட்டு கொஞ்சம் உதவியெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இந்த சின்ன வெங்காயம் கட் பண்ணும்போது மட்டும் தான் நம்ம கண்ணெல்லாம் வேர்த்துருது. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சவால் ஆரம்பிச்சு 35 நாள் ஆகுது. பரவாயில்ல, உடல்ல நல்ல மாற்றம். அண்ணனுக்கு நைட்டே தூக்கம் கம்மின்றனால கொஞ்சம் தூக்கம் தேவைப்பட்டுச்சு. லைட்டா தூக்கத்தை போட்டு 1 மணி நேரம் நல்ல தூக்கம் எந்திரிச்சு தலைக்குளியில போட்டு ஜம்முன்னு கிளம்பிட்டு மதிய உணவு சாப்பிட்டுட்டு மதிய வேலை கிளம்பும் போது கொஞ்சம் டிராஃபிக்கா இருக்குமே நேரத்தோட மதிய வேலை கிளம்பி போயிட்டு மாலையாச்சு. மாலை வேலையில கொஞ்சம் இலவச நேரத்துல இன்னைக்கு எடிட்டிங் வேலை கொஞ்சம் சுலபமா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஜம்முன்னு முடிச்சுட்டு ஹைட்ரேஷன் ரொம்பவே முக்கியம் நண்பர்களே. தண்ணி நிறைய குடிங்க. அங்க இருந்து அப்படியே பெட்ரோல் பம்ப் போய் பெட்ரோல் அடிச்சுட்டு வயிறெல்லாம் முட்டை விட ஆரம்பிச்சிச்சு. வரும்போதே ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வந்தேன். அதை அப்படியே சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவே மணி 9 ஆயிடுச்சு. சரி, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமேன்னு ஒரு வாய்ப்பயத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வார்ம் அப்லாம் பண்ணிட்டு இன்னைக்கான உடற்பயிற்சி ஷோல்டர் ஒர்க் அவுட் தான். 3 செட்டு 3 வேரியேஷனை போட்டு முடிச்சுட்டு மீண்டும் வேலை இருந்துச்சு. வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம மீன் நண்பருக்கு ஒரு ஜாடி வாங்கலாமேன்னு ஒரு கடைக்கு போயிட்டு ஜாடியை தேடி தேடி பார்த்தேன். நம்மளுக்கு ஒன்றும் செட் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை. சரி, வந்ததுக்கு நல்லாவே சுத்தி பார்ப்போமேன்னு சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். ஷாம்புலாம் எடுத்து பார்த்தா நம்ம வாங்குற கடைக்கும் இங்கேயும் ரொம்பவே கம்மியா இருக்கு. அங்க ஏமாத்துறவன போல நோட் பண்ணிக்கிட்டேன். அடுத்த வாட்டி இங்க வந்து வாங்கிக்கலாம். கடைசியா நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்சமான இடத்துக்கு போய் பர்ஃபியூம்லாம் அடிச்சு பார்த்துட்டு நம்ம நண்பருக்கு ஒரு சில ஜாமான் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதை மட்டும் வாங்கிக்கிட்டு ரொம்பவே லேட்டானால ஓடியே வேலைக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நைட்டு ஒன்றும் பெருசா பசிக்காதனால ஒரு கிளாஸ் பால் மைக்ரோல தட்டி குடிச்சிட்டு நம்ம செடி நண்பருக்கு ஏதோ அட்டாக் ஆயிட்டு இருக்கு. அது என்ன நாளைக்கு தான் பார்க்கணும். சப்ஜா சீட் சியா சீடை ஊற வச்சுட்டு மணி 12:30 ஆயிடுச்சு. இருந்து ஜாமெல்லாம் கொஞ்சம் கழுவி போட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிறேன். விடாமுயற்சியுடன் இருங்க.